வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அண்ணாமலை அவர்கள் வேகமாக பொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்தி ஸ்டாலின் குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் இருக்குது, அமைச்சர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்குது, அன்பில் மகேஷுடைய பையன் எங்கே படிக்கிறாரு, விஜய் நடத்தக்கூடிய பள்ளியில் இருக்குதுன்னு நிறையா பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஸ்மிருதி இரானி அவர்கள் 2016 போட்ட ஒரு உத்தரவு வெப்சைட்லாம் இருக்குது. அது இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய ஒரு இடியாக இருக்குது. இது அவர் தெரியாமலாம் பேசல, அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே தான் போய் சொல்கிறாரு. நம்ம அண்ணாமலை அவர்களை பற்றி நிறையா கூட உயர்வாக பேசியிருக்கோம். ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் துரோகம் செய்வதையே எண்ணமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் வேறு என்ன பண்ண முடியும் நமக்கு தெரில. அதை விடலாம் ஒரு தமிழனாக இருந்து இந்த மாதிரிலாம் ஒரு பொய் பேசுகிறாருங்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாகுது. தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை கண்டிப்பாக மன்னிக்காது. பிஜேபி எப்பயும் ஆட்சிக்கு வர போகிறதுலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய இமேஜை கொண்டு வராங்க. என்ன பாருங்கள், அவங்கெல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க, அவங்கெல்லாம் அது படிக்கிறாங்க. அதாவது அன்பில் மகேஷோடைய பையன் ஜெர்மன் படிக்கிறாரு, பிரெஞ்சு படிக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் படிப்பதை உங்களுக்கு கிடைக்கவில்லை. திராவிட இயக்கங்கள் உங்களை இப்படியே வச்சுருக்காங்கங்கிற அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறாரு. நம்ம திமுக மேலே 1000 விமர்சனம் வைக்கிறாங்க, அது வேறங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம கல்வி முறை சிறந்தது, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் போட்ட உத்தரவு 2016 ஸ்மிருதி இரானி போட்ட உத்தரவு என்ன? கேந்திரிய பள்ளிகளுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க 3வது அந்த லாங்குவேஜ், அதாவது ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, மேண்டலின், இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஏன் நீங்கள் சமஸ்கிருதத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு ஒன்று அனுப்புகிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய கேந்திரியாவோ சிபிஎஸ்ஓ படிக்கிறவங்க யார்? தமிழ்நாடுக்காரர்கள் தானே படிக்கிறாங்க, ரைட். அவங்க எதுக்கு அந்த மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஃப்ரெஞ்சு மொழியை ஏங்க தேர்ந்தெடுக்கிறாங்க? ஜெர்மன் மொழியை ஏங்க தேர்ந்தெடுக்கிறாங்க? நீங்கள் சமஸ்கிருதத்தை ஏன் உள்ளே கொண்டு வரீங்க? அதை ஏன் திட்டமிட்டு அண்ணாமலை சொல்ல மாட்டுறாரு? அதையும் சொல்லணும்ல. நீங்கள் இந்த மாதிரி இருந்தது, நாங்கள் மாற்றணும்னு அதை ஏன் சொல்ல? அப்போ நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியில் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் 3வது எடுத்துகிட்டு நீங்கள் சமஸ்கிருதத்தை கொண்டு வாங்கன்னு சுற்றறிக்கை போட்ட நீங்கள் நாளைக்கு அரசு பள்ளிகளில் 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை படிக்க வைங்கன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? நிதி கொடுப்பேன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லுவீங்களா இல்லையா? இது என்ன அதாவது திமுக வளருது வருது, ஏங்க வளராது? நீங்கள் பண்ணுற அக்குறுமன்னா தான் திமுக வளருது. இன்னும் உண்டா இல்லையா? நீங்கள் தான் திமுக வளர்க்குறீங்க. பிஜேபி பண்ணுற வேலை தான் இதெல்லாம். திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய உணர்வுகள் இன்றைக்கி எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அவர்கள், நம்ம விஜய், பாட்டாளி எல்லாம் ஒன்று சேர்றாங்க. நீங்கள் மட்டும் தனித்திருக்கீங்க. தமிழ்நாட்டுக்காக இது வரைக்கும் ஒரே ஒரு நல்லதாவது பண்ணியிருக்காங்களா பிஜேபி? ஏதாவது ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் எப்படிங்க தமிழ்நாட்டில் ஆக்கணிக்கிறீங்க? மக்கள் விரட்டி அடிச்சிருவாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்தலில் பாருங்கள். நீங்கள் ஆட்சியில் இருக்க கட்சியை மக்கள் விரட்டி அடிச்சது அந்த காலம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சியிலே இல்லாத நீங்கள் பண்ணுற இந்த தேவையில்லாமல் பேசுகிற விதத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ கொந்தளிப்பாங்க. இன்னொரு நம்ம கேட்குறோம், இந்தி படிக்கணுங்கிறீங்களே. அப்போ ஸ்மிருதி இரானி சொன்னது எந்த இந்தி? அவங்க ஏன் சமஸ்கிருதத்துக்கு வந்துட்டாங்க? நம்ம இந்தி கூட விட்டுருங்க. இந்திய மொழி இந்தியாவில் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க? 46% இந்தி பேசுகிறாங்க. இவங்களோட நோக்கம் என்ன? காமராஜர் ஐயா, அண்ணா அவர்கள் இருக்கும்போது சொன்னது தான். இந்தியை எடுத்துட்டா, இங்கிலீஷை எடுத்துட்டா, தமிழ் அந்த இடத்துல தமிழ் எடுத்துட்டா, ஆங்கிலத்தை எடுத்துட்டா அந்த இடத்துல இந்தி குந்திக்கும்னே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய எண்ணம் ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்தியை திணிப்பது. இந்தியை எடுத்துவிட்டு சமஸ்கிருதத்தை திணித்து புராண கதைகளையும் இதிகாசங்களையும் சொல்லி நீங்கள் இந்தியாவை மிகப்பெரிய ஒரு இந்து நாடாக மாற்றுவதற்கான நெடுநாள் கோரிக்கை. இதோடைய விளைவு தான் அது. ஒன்றுமே புரியல. பிரைம் மினிஸ்டருக்கு ஆங்கிலம் தெரியாமல் இருக்கலாம். அவர் வெளிநாட்டில் போய் இந்தியில் பேசுகிறாரு. அது ஆங்கிலம் தெரிஞ்சால் எவ்வளோ நல்லதுங்கிறது உலகளாவிய லெவலில் மூலிங்க அந்த ஆங்கிலம். நீங்கள் இந்திக்கும் ஆங்கிலத்துக்கும் என்ன கம்பேர் பண்ணுறீங்க? எது முக்கியம்? ஆங்கிலம் படித்தா உலகம் முழுக்க போகலாம், இந்தி படித்தா அப்புறம் எதுக்கு அங்கேருந்து இங்கே வராங்க? 75 ஆண்டு கால சுதந்திரம் ஆயிடுச்சுங்கிறீங்க. இன்னும் யூபியிலேருந்து பீகார்லேருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க, நல்லா வேலை பார்க்குறாங்க. அதில் விட்டுருங்க. ஏன் வேலை பார்க்க வராங்க? நீங்கள் சொல்கிற ஹிந்திலாம் தெரியுமா இல்லையா? சரளமாக நீங்கள் என்ன தான் படித்தாலும் அவங்க மாதிரி பேச முடியாது. உண்டா இல்லையா? அவங்க தாய்மொழி அது. இதே குஜராத்தில் போய் சொல்லுவீங்களா? குஜராத்தில் போயிட்டு ஐயா மோடி, அமித்ஷாவும் குஜராத்தியில் எல்லாம் ஹிந்தி படிங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னு தெரியுமா? ஒன்று வேணாம். இதில் நம்ம மேற்கு வங்காள சட்டசபையில் போய் இந்த மாதிரி இந்தியில் பதவி பிரமாணம் எடுத்து பாருங்கள். நீங்கள் எடுக்க முடியுமா? மேற்கு வங்காளம் போனவங்களுக்கு தெரியும். அவங்க ஹிந்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பேசும்போது அவங்க பெங்காலியில் தான் பேசுவாங்க.
அப்போ அதாவது என்னென்னா ரொம்ப ரொம்ப இழிச்சவாங்க கேனப்பையங்க தமிழ்நாடு தான், என்ன வேணால் சொல்லலாம். அதுக்கு ஒரு 10 பேரை வச்சுருக்கீங்க, எல்முருகன், நம்ம அண்ணாமலை, இவங்கெல்லாம் எதுக்காக? பதவிக்காக. இவங்க நம்ம பேசக்கூடாதுன்னு பார்க்குறோம். நம்மலாம் இவங்க பண்ணுறதெல்லாம் அவ்வளோ அக்குரமாக பண்ணி, அதான் அண்ணாமலை பண்ணுறதெல்லாம் ரொம்ப துரோகங்க தமிழ்நாட்டுக்கு. விகடன் என்னங்க பண்ணுச்சு? ஒரு இந்தியர்களை விளங்கிட்டு கூப்பிட்டு வராங்க, அதை கேட்க துப்பு இல்லை. நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? அப்புறம் இங்கே வந்து விளங்கிட்டு கொண்டு இந்தியர்கள் அனைவரையும் தங்கள் குடும்பமாக கருதுகிறோன்னு ஐயா மோடி சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. அப்போ எல்லாத்தையும் விளங்கிட்டு எதுக்கு விளங்கிட்டு கூப்பிட்டு வரீங்க? நான் ஓடிட போகிறாங்க. இவர் போயிட்டு வர்றாரு, அடுத்த ஃப்ளைட்டில் வரவங்களையும் விளங்கிட்டு கூப்பிட்டு வரீங்க. சின்ன சின்ன நாடெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கு சார். நீங்கள் இந்துத்துவா பெரிய விஸ்வகுருன்றீங்க, இதான் அவங்க லட்சணமா? கேட்பாங்களா இல்லையா மக்கள்? அது விகடன ஒரு கட்டுரை எழுதிருச்சு, ஒரு இது ஃபோட்டோ போட்டாங்கன்ட்டு உடனடியாக ஃபோன் பண்ணி நிறுத்துறீங்களே. என்னங்க நேர்மை உங்ககிட்ட இருக்குது? நீங்கள் என்னங்க பண்ணியிருக்கணும்? நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு போடணும். அது எப்படிங்க ஒரு இணையதளத்தை முடக்குறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? எங்களை எழுத்து யாராவது பேசுனா இதுதான் கதி. சீக்கிரம் மூடுவிழா நடத்த போகிறாங்க, எழுதி வச்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்தலில் ஒரு சீட்டு ஜெயிக்காதுங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பிஜேபி அது ஜெயிக்காது, நமக்கு தெரியும். நம்ம சொல்கிற மாதிரியே மக்கள் ஜெயிக்க விட பண்ணுவாங்க. நீங்கள் வேட்பாளர் இல்லாமல் தடுமாறணுங்க, அதான் நம்மளுடைய எண்ணம். வேட்பாளரே இல்லாமல் பிஜேபி தடுமாறணும். டெபாசிட்டில் இவங்க ஒரு ஓட்டு கூட வாங்கக்கூடாது, அந்த அளவுக்கு மக்களுடைய கொந்தளிப்பு இருக்கணும். சுமார் 10 ஜிக்கில் வச்சுட்டு நான் கதை விட்டுட்ருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய நல்ல அவரை திட்டுறது, இவரை திட்டுறது, ரொம்ப கேவலமாக திட்டுறது. ஆதாரம் இருக்குது. புளி அந்த என்னதுங்க, அந்த பாம்புக்கு கீரிக்கு சண்டை விடுற சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்போ விட போகிறோம், அப்போ விட போகிறோம், ரத்தங்க கீச அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இரு. இதே மாதிரி தான் டெய்லி அதை வெளியிட போகிறேன், இதை வெளியிட போகிறேன். என்னங்க வெளியிடுறீங்க? ஒன்றுமே வெளியிடலையே. இன்னும் குறிப்பாக சொல்ல நம்ம என்ன ரொம்ப தெளிவாக கேட்குறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது ஏற்கனவே நடைமுறையில் படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்கல்ல, நம்ம கேட்குறோம். நீட்டுக்கும் அதான் கேட்டோம். இப்போ இவங்க எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டாங்க? ஐயா அப்துல் கலாம் ஐயா ஆகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே படித்தவங்க தான் நாசாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு பாடத்திட்டத்தில் நாம் கல்வித்தரத்தில் பின்தங்கி இருக்கோம். ஐயா நீங்கள் சரியாக படிக்கலை, உங்களுடைய வேல்யூ கம்மியாகுதுன்னா எக்ஸ்ட்ரா போடலாம். நல்லா தானே போயிட்டு இருக்குது. எதுக்கு நீங்கள் குடைச்சல் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டில் இதுவாக பிரச்சனை, நிதி நிலைமை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை இருக்கும்போது இது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை கிளப்பி நீங்கள் செய்யக்கூடியது அனைத்தும் திமுகவுக்கு நன்மை பயக்கும். நீங்கள் எந்த திமுக எதுக்குறேன்னு சொல்கிறீங்க, நன்மை பயக்கும். இப்போ திமுக மற்ற விஷயத்தில் எடுத்துக்கிட்டு மொழிப்போர், இன்னொரு மொழிப்போர், தமிழ்நாடு வெகுண்டெழும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. தமிழ்நாட்டு மக்கள் என்ன பாருங்க, பரவாயில்லப்பா நமக்காக பேசுகிற திமுகவுக்கு ஓட்டை போடுங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? திமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. உண்டா இல்லையா? இப்போ இவ்வளோ பேர் நம்ம பேசுகிறோம்ல, திமுக மேலே விமர்சனம் நிறையா வச்சுட்டு நம்மளே இதில் தமிழ்நாடு அரசுக்கு தான் கை கொடுப்போம். எந்த அரசாக இருந்தாலும் கை கொடுப்போம். இவங்க பண்ணுறது அக்குறுமத்திலும் அக்குறுமம். இன்றைக்கி எந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் யாரோ இந்த மாதிரி அநியாயம்லாம் பண்ண மாட்டாங்க. சீமான் சொல்கிறது என்ன தப்பு? நாங்கள் ஏன் ஹிந்தி படிக்கணும்? இந்தியா ஒரே நாடா? ஒவ்வொரு 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 மொழி பேசக்கூடிய மக்கள் வேற்றுமையில் ஒற்றுமை தாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த வேலையெல்லாம்? அதாவது மறுபடியும் சொல்கிறோம், அண்ணாமலை எல்லாத்தையும் ஏமாத்தலாம் நினைக்கிறாரு. இந்த ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, எல்லாரும் படிக்கிறாங்க சார். இப்போ பணக்கார வீட்டு பசங்களும் அமைச்சர்களும் படிக்கிறாங்க சார், விஜய் நடத்தக்கூடிய பள்ளியில் படிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட். இவங்கெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்காங்க பாருங்கள், அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கி அரசாங்க வீட்டு பசங்க யார் பெரிய லெவலில் இருக்கா, யார் பெரிய பதவியில் இருக்கா, கொஞ்சம் யோசனை பாருங்கள். 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து நீங்கள் மருத்துவக் கல்வி மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்களா? அவங்களாம் எந்த ஹிந்தி படிச்சுட்டு வந்தாங்க? அப்போ நீங்கள் திட்டமிட்டு ஒரு மொழியை கற்பதால் பெரிய அளவுக்கு அறிவு வளருங்கிறது எந்த விதத்தில்? ஏங்க சிந்திக்கிறதுக்கு தாய்மொழி தாங்க அவசியம், எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதை விட்டுட்டு கேட்டால் தமிழை பெரிவுபடுத்தணும் உலகம். இது இன்னொன்று பார்லிமெண்ட்டில் ஓம் பிர்லா சொன்னார் பாருங்கள், எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பேசும்போது மொழியாக்கம் இந்தியில் பேசினா கூட தமிழில் கேட்கும். அதை சமஸ்கிருதத்தில் கொண்டு வராங்க. ஏங்கன்னு கேட்டால் ஓம் பிர்லா சொல்கிறாரு, சபாநாயகர், அது தெய்வ மொழிங்கிறாரு. கல் தோன்றாமா முன் தோன்றா காலத்து மூத்த மொழி தமிழுங்க. அதாவது என்னென்னா இது எப்படி, அதாவது ஒரு பக்கம் தமிழை நாங்கள் மதிக்கிறோம் மோடி, ஆனால் தமிழை இவர்கள் மதிப்பதே இல்லை. இன்னொன்று தமிழர்களை பார்த்தா அவ்வளோ கேவலம், ஓட்டே போட மாட்டேறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல நம்ம பேச வேணான்னு பார்க்குறோம். இந்த முருகன் அண்ணாமலை இவங்க 2 பேருக்கு இருக்க சண்டையில் விகடன் பெற்ற கிளப்புறாங்க. இதில் அண்ணாமலை விவரமாக முருகனை கார்னர் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. தொடர்ந்து அண்ணாமலை எல்லாரையும் கார்னர் பண்ணி உட்கார வைக்கிறாரு. மேல் இருக்கக்கூடியவர்கள் தெரியும், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு பண்ணி பேசிகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பரமசிவனுக்கே பிரச்சனைனா பாம்பு என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நாளைக்கு மோடிக்கே சிக்கல் வரும். அண்ணாமலை இப்படி அவரை உள்ள தூக்கி வைக்கிறேன், இவரை உள்ள தூக்கி வைக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க.
காலம் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழக மக்களுக்கு செய்த பிஜேபி செய்த துரோகத்துக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும். அண்ணாமலை அவர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். திருப்பரங்குன்ற விஷயத்திலும் இரட்டை, எல்லாத்திலையும் மதம் மதம் மதம். அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ்ஸாக படிச்சுட்டு வந்து நம்ம ஏதோ பெருசாக பண்ண போகிறாரு, பிஜேபி பழக்க போகிறாருன்னு அவரும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சரி உதவாத கட்சி, ஜெயிக்காத கட்சி நம்ம ஏன் பேசணும்? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.